பர்த்டே செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து கோயிலுக்கு போகலான்ட்டு போனோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் ரூட்டில் துர்க்கை அம்மன் கோவிலில் அந்த கோவில் காலியாக இருந்தது. சரி அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அப்படியே பொருட்காட்சிக்கு போயிடலாம் அப்படின்ட்டு எல்லோரும் போயிட்டுருக்கோம். ரொம்ப ஜாலியாக பேசிட்டு அண்ணியோட காரில் தான் போயிட்டு இருந்தோம். அண்ணா அண்ணி அவங்க பசங்க அப்புறம் எங்கள் பசங்களோட சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா நாங்கள் ரொம்ப நாள் ஆச்சு ஃபஸ்ட்லாம் கோயிலுக்கெலாம் நிறைய போவோம். இப்போ எல்லாருக்குமே வேலை அதிகமாக இருக்குது. அவங்களுக்கும் ஸ்கூல் வேலை இருக்குது, எங்கள் அன்னிக்கும் ஸ்கூல் வேலை, எல்லாருக்குமே வேலை இருக்கனால நாங்கள் வெளியே போகிறதே அவாய்ட் பண்ணிட்டோம். ரொம்ப டைம் கிடையாது. ஸோ அதனால் கோவிலுக்கு போயிட்டு சாமிலாம் நல்லா கும்பிட்டுட்டு காலியாக இருந்தது. அன்றைக்கி கோலம்லாம் அழகழகாக போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இது வந்து துர்க்கைக்குன்னே தனி கோயில், பெரிய கோயிலாக இருக்கும். ஸோ ராகு காலத்தில் துர்க்கைக்கு போயிட்டு நம்ம விளக்கு போடுறதா இருந்தால் கூட நல்ல ஸ்ப்ரீஷியஸாக இடம் இருக்கும். நான் தாராளமாக போட்டு சாமி கும்பிட்டு பொறுமையாக வரலாம். ஸோ அடிக்கடி காலாஸ்தீஸ்வரர் கோயில் பற்றி சொல்லியிருக்காங்க. ராகு கேது பரிகாரம் செய்வாங்க. அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த துர்க்கை அம்மன் கோயில் இருக்கும். கோலம் எல்லாமே வந்து இப்போ புதுசாக தைப்பூசத்துக்கும் இதுக்கும் போட்டிருக்காங்க போல். ஸோ எல்லா இடத்துலையும் கல்லுலாம் சுற்றி வச்சுருக்காங்க, யாரும் கலைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்கே பிரசாதம் கொடுத்தாங்க, தயிர் சாதம், அப்புறம் வந்து கேசரி. ஏன்னா அன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள் இல்லையா. ஆனால் முருகரே இல்லை, இந்த கோயிலில் முருகர்லாம் இல்லை. விநாயகர் மட்டும் சின்னதாக ஒரு சிலை இருந்தது. விநாயகர் இருக்கார், முருகர் வந்து நான் கவனிக்கல, முருகர் இல்லை. புற்றுன்னு இருந்தது, பார்த்தேன். புற்று சன்னதின்னு இருந்தது, அதை மட்டும் நல்லா பார்த்துட்டு அங்கே போய்ட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு வந்தேன். மஞ்சள் குங்குமம்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் காரில் ஏறி கிளம்பிட்டோம். கோயிலே கொஞ்சம் பிரசாதத்தெல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5:30 மணி இருக்கும் நாங்கள் போகும்போது. கரெக்டாக அவங்க உள்ளே என்ட்ராயிட்டோம். கிட்ஸுக்கு வந்து ஃப்ரீ டிக்கெட் எங்ககிட்ட இருக்குது. ஸோ பெரியவங்களுக்கு வந்து 50 ருபீஸ் டிக்கெட்னு சொல்லிட்டு நாங்கள் 4 பேருக்கும் டிக்கெட் எடுத்துக்கிட்டோம். டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே லண்டன் பிரிட்ஜ் போயிட்டோம். இந்த லண்டன் பிரிட்ஜ் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. மேலே ஏறி நடக்கும்போது நமக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அது வந்து அந்த ஃப்ளோர் வந்து தடன்னு ஆடுது. பெரியவங்க யாராவது குதிச்சாங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறாப்புல அங்கே நிறைய சீனரிஸ் இருந்தது. ஸோ எல்லாருமே அங்கே நின்று நிறைய ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். பசங்க கூட ஜாலியாக அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. உள்ளே ஓடுறாங்க, அவங்கள பிடிக்கவே முடியல. ஸோ பர்த்டே வந்து ரொம்ப அன்றைக்கி ஹாப்பியாக போச்சு. ஸோ லோக்ஷிதாக்கு இது ரொம்ப ஹாப்பி. அவளுக்கு காலையிலேருந்து எல்லாமே வந்து நல்ல ஒரு அவள் கேட்டது எல்லாமே வாங்கி கொடுத்து கேக்லாம் கட் பண்ணி கோயிலுக்கு போயிட்டு அவளை கூட்டிகிட்டு வெளியேவும் நாங்கள் வந்தாச்சு. மேடம் தான் அழகழகாக ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். உள்ளே அப்படியே நடந்து போயிட்டு நம்ம நிறைய கேம்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் பெரிய கேம்ஸ்னால் சேஃபாக இல்லை, குழந்தைங்க சேஃபாக இருக்க கேம் மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எதில் போகலான்ட்டு வெயிட் பண்ணி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோங்க. நிறைய சீனரிஸ்க்கு கிட்ட நின்று ஃபோட்டோஸ் எடுத்தோம். ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பிக்சர்லாம் ரொம்ப நேச்சராகவே இருந்தது. நிறைய பேர் நின்று அந்த ஃபோட்டோஸ் தான் நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதா இருந்தால் நம்ம இங்கே போய் செம்மையாக ஃபோட்டோஸ் எடுக்கலாம். எல்லா விதமான சீனரிஸும் அழகழகாக பிக்சர்ஸ்லாம் ஒட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே ஃபோட்டோஸ்லாம் ஷூட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே ஒரு கடையாக பார்த்துட்டே போகணும். ஸோ என் பசங்களுக்கு தான் ஆர்வம் தாங்கலை. அவனுக்கு இந்த டைனோசர்லாம் ரொம்ப பிடிக்குமா. டைனோசரை வந்து அவர் ஷூட் பண்ணுறாராம். அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்து நம்ம எப்படிலாம் சொல்கிறோமோ அப்படி கை வச்சுக்கிறது கொள்வது. அது போல் பார்த்திங்கன்னா இந்த இது ஆள் இன்னும் வரல, அதனால் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தாங்க. ஸோ இப்போ தான் ஆளுங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாருமே. அப்படியே எல்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாருமே அந்த ஃபோட்டோஸ் தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ குழந்தைங்களுக்குலாம் வந்து அந்த ஃப்ளவர் அப்துல் கலாம் கொடுக்குற மாதிரி இங்கே வந்து 10 ருபீஸ் 20 ருபீஸ்னு வாங்குவோம் இல்லையா, 10 ரூபா பொருள் கடைன்னு, அது போல் கடை தான் இது. அது உள்ளே போனதுக்கப்புறம் 20 ருபீஸ் 30 ருபீஸ் 40 ருபீஸ்னு ஸ்ப்ளிட் பண்ணி ரேட் போட்டு வச்சுருப்பாங்க. வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். எல்லா வகையான பொருட்களுமே இங்கே இருந்தது. நாங்கள் எதுவுமே இதெல்லாம் வாங்கலை, சும்மா போயிட்டு என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம். அந்த கிளாஸ்வேர் ஐட்டம்ஸு, ஹுட்டன் ஐட்டம்ஸு, கட்டிங்கு, சாப்பிங் போர்டு எல்லாமே இருக்குது. ஆயில் கேனு எல்லாமே, ப்ரஷ்ஷு, தேவையான பொருட்கள்லாம் இருந்தது. அதுமாதிரி ஸ்டேஷ்னரி, ஃபேன்சி, சாக்லேட்டு, 90 கிட்ஸ் சாக்லேட் ஐட்டம்ஸு அதெல்லாம் இருந்தது. எல்லாத்தையும் அப்படியே ஓவராக பார்த்துக்கிட்டே போனோம். எனக்கு வந்து அந்த பால் போடுவாங்க இல்லையா, 50 ரூபான்னு ஆப்போசிட்டில் ஒரு கேம் இருந்தது. அந்த பால் வந்து கரெக்டாக அந்த நம்பரில் டச் பண்ணி போனோம். 5 பால் 50 ரூபான்னு சொன்னாங்க. ஸோ அதை கேம் தான் ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணி விளையாண்டாங்க, அப்புறம் நாங்கள் விளையாடணும். 2 பேருக்குமே ஒரு குட்டி பேஸ்கெட் தான் கிடச்சிது. இந்த கேம்லாம் நம்ம பால் வந்து குழந்தைங்க தூக்கி அடிக்க முடியாது. ஸோ அதனால் இதெல்லாம் நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம்.
ரொம்ப சிம்பிளாக அந்த பால் வந்து அந்த ஓட்டையில் விழுறது மட்டும் பசங்க எல்லாரையும் கையாலேயும் ஒரு ஒரு பாலாக போட சொன்னோம். அந்த நம்பர் கவுண்டிங்க்கு ஏற்றா போல் அவங்க நமக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு 24 என்னமோ வந்தது. எங்களுக்கு வந்து 14 15 வந்தது. ஸோ எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன கூடை கையில் வச்சுருப்பாங்க. எல்லாருக்கும் அதுதான் கிடைக்கும். அங்கே டிவி, ஸ்மார்ட் டிவி, ஏதேதோ பெரிய பெரிய ஐட்டம்லாம் கூட இருந்தது. ஆனால் அதெல்லாம் நமக்கு கிடைக்காது. அந்த பால் வந்து கரெக்டாக அந்த நம்பரில் போடுறது. ஸோ இதை தான் எல்லோரும் ஒரு ஒரு பால் போட்டு ஆளுக்கு ஒரு ஒரு கூடை வின் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த இடத்துலேருந்து மூவ் ஆகிட்டோம். மோஸ்ட்லி இந்த கூடை தான் எல்லாருக்குமே கிடைக்கிது. என் பையன் அந்த கூடையை வாங்கி தலையில் கவுத்துக்கிட்டான். அவங்களுக்கு கொஞ்சம் பெரிய பாஸ்கெட் எங்கள் அன்னிக்கு, எங்களுக்கு சின்னதாக இருந்தது. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணியோட பையன் மட்டும் வந்து இந்த வாட்டர் ஃபால் அந்த இதில் போகிறேன்னு சொன்னான். போட்டிங் போகிறேன் அப்படின்னா அவனை மட்டும் போட்டிங்க்கு பெரிய பையனாக இருக்கான்னு அனுப்பி விட்டுட்டோம். 80 ருபீஸ், எந்த கேமுமே 80 ருபீஸ்ன்னு தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நாங்கள் வந்து இதில் 80 ருபீஸ்ன்னு சொல்லிவிட்டு நாங்கள் குழந்தைங்கள கூட்டின்னு இங்கே உட்காந்துக்கிட்டோம். ஏன்னா இவங்களை தனியாக அனுப்ப முடியாது, சேஃபாக இல்லை, சைடில் ஓப்பனாக இருந்தது. சரி நம்மளும் கூட போகலாமேன்ட்டு போனோம். அதுக்கப்புறம் சரண் போட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டான். அவனையும் இதில் உட்கார வச்சுக்கிட்டோம். நாங்கள் 5 டிக்கெட் எடுத்தோம். நான் சர்வேஷன் மடியில் உட்கார வச்சுக்கிட்டதுனால சரணை வந்து உள்ளே கூப்பிட்டுக்கிட்டோம். அப்புறம் இவன் பார்த்திங்கன்னா நிறுத்தவே மாட்டான். ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டே இருந்தான். எனக்கு மயக்கமே வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்கும் ஒரு ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, அப்புறம் அப்பளம், பாவு பாச்சி, சுண்டல் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு இந்த கூட தான் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ அப்புறம் நல்லபடியாக கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. அவளுக்கு வந்து கிஃப்ட் எல்லாமே அவள் அப்புறமா ஓப்பன் பண்ணியிருந்தா. இந்த பாக்ஸ் வந்து நான் அவளுக்கு கொடுத்தேன். நீ செகண்ட் ஸ்டாண்டர்ட்க்கு யூஸ் பண்ணிக்கோமான்னு சொல்லி இந்த பாபி கேர்ள் போட்ட பாக்ஸ் கொடுத்தேன். இந்த மேக்கப் செட் வந்து அவங்க அத்தை அவளுக்காக கொடுத்தாங்க. அதை அவளே சொல்லுவா பாருங்கள். அவள் பர்த்டேக்கு வந்தது இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முந்தா நேற்று அன்றைக்கி எனக்கு பர்த்டே 25. அப்போ எங்கள் அத்தை மாமாலாம் வந்து எனக்கு ஒரு மேக்கப் செட் வாங்கி கொடுத்தாங்க. எப்படி இருக்கு பார்க்கலாமா? இந்த லிப்டிக்கு இதை பவுடராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு லிப்டிக் ஒரு பவுடர். ஓகே, மூடிடு. ஃபர்ஸ்ட் இந்த டிஃபன் பாக்ஸ் தான் நான் லோக்ஸ்தாக்கு வாங்கினது. இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், மூடி டைட்டாக இருக்கும். நான் நிறைய டிஃபன் பாக்ஸ் அவளுக்காக வாங்கிட்டேன். அவளுக்கு மூடி சரியில்லைன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் போட்டு போட்டு இடித்து அந்த மூடியெல்லாம் ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ அவள் வந்து என்கிட்ட சொன்னாமல் எனக்கு வேறு டிஃபன் பாக்ஸ் வேணும்னு. அதனால தான் அவள் பர்த்டேக்காக இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து வாங்கினேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும், திக்காக வெயிட்டாக. இது வந்து நம்ம குழம்பு ஏதாவது அவங்க அப்பாவுக்கு கொடுக்கலாமே. இது போல் ஒன்று வாங்கினா பார்த்திங்கன்னா இதுவே 90 ருபீஸு. பொரியல் டப்பா ஒன்று பார்த்தேன். எல்லாமே வந்து ஒரு 30 ருபீஸ் 40 ருபீஸில் பொரியல் டப்பா எடுத்தால் சீக்கிரமாக போயிடுது. இது 58 ருபீஸ், நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. அதனால தான் இதை எடுத்திருக்கேன். ஸோ இந்த விளாக் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.